नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீல பிரபுபாதரின் இஸ்கான் திருவான்மியூர் சார்பாக இந்த 15வது ருக்மிணி துவாரகாதீஷ் ரதோத்சவ பண்டிகைக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். சுமார் 5000 வருடங்களுக்கு முன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த உலகில் அவதரித்த போது மதுராவில் பிறந்து பிறகு விருந்தாவனம் சென்று மறுபடியும் மதுராவுக்கு வந்தார். அங்கிருந்து துவாரகை சென்றார். துவாரகையில் இருக்கும் பொழுது ஒரு நாள் குருக்ஷேத்திரத்துக்கு சூரிய கிரகணத்தனுக்கு பகவான் அங்கே வந்தபொழுது விரஜவாசிகளும் அங்கே வந்தனர். அப்பொழுது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை மறுபடியும் துவாரகையிலிருந்து விருந்தாவனத்துக்கு இழுத்து செல்ல வேண்டும் என்ற விருப்பத்துடன் கிருஷ்ணரின் ரதத்தை கோபியர்கள் அனைவரும் இழுத்தனர். இந்த சம்பவம் தான் ரத யாத்திரைக்கான வரலாறு. அதே ரத யாத்திரையை பிறகு 500 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவர்கள் ஜெகநாத் புரியில் நடத்தினார். அந்த ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவின் சம்பிரதாயத்தில் வந்த தெய்வத்திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் இஸ்கான் என்கின்ற உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை ஸ்தாபனம் செய்து மேற்கத்திய நாடுகள், முக்கியமாக யூரோப், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து போன்கின்ற நாடுகளில் ரத யாத்திரையை நடத்தினார். அதுதான் இஸ்கான் ரத யாத்திரைக்கான ஒரு வரலாறு. ஸ்ரீல பிரபுபாத் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி இஸ்கான் பெங்களூர் மற்றும் ஸ்ரீல பிரபுபாதன் இஸ்கான் திருவான்மியூர் இயக்கம் கடந்த 15 வருடங்களாக இந்த ரத யாத்திரையை நடத்தி வருகிறது. இன்னைக்கு மறுபடியும் இந்த நல்ல நாள். முதலில் இன்வோகேஷன் பிரேயர்ஸ் பை டிவோட்டீஸ் ஆஃப் ஸ்ரீல பிரபுபாத்ஸ் இஸ்கான் திருவான்மியூர். ஹரே கிருஷ்ணா. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः. ईश्वरः परमः कृष्णः सच्चिदानन्द विग्रहः अनादिरादिर्गोविन्दः सर्वकारणकारणं वेणुं त्वनन्दमरविन्ददलाय दाक्षं बर्हावतां समसिताम्बुधसुन्दराङ्गं कन्दर्पकोटिकमनीय विशेषशोभं गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. अङ्गानि यस्य सकलेन्द्रियवृत्तिमन्ति पश्यन्ति पान्ति कलहन्ति चिरं जगन्ति आनन्दचिन्मय सदुज्ज्वल विग्रहस्य गोविन्दमादिपुरुषं तमहं भजामि. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. அடுத்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மரியாதை செலுத்துவதற்கான நேரம். முதலில் உயர் திரு மது பண்டிட் பிரபு அவர்கள் RMT தீகாராமன், ஃபார்மர் ஜஸ்டிஸ், ஃபார்மர் ஜட்ஜ், மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர்களுக்கு மலர் மாலை, ஷால் மற்றும் பகுமான பிரசாதம் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி பிரபு. அடுத்தது உயர் திரு மது பண்டிட் பிரபு அவர்களை PB சம்பத் சுவாமி அவர்களுக்கு ஷால், பகுமானா மற்றும் மலர் மாலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
அடுத்து உயர் திரு சுதாமா பிரபு அவர்களை உயர் திரு மது பண்டிட் அவர்களுக்கு மலர் மாலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சதாச்சார் பிரபு அவர்கள் தவ திரு ஸ்டோக கிருஷ்ண சுவாமி அவர்களுக்கு மலர் மாலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது சுதாமா பிரபு அவர்கள் உயர் திரு சுவிக்த நரசிம்ம பிரபு அவர்களுக்கு மலர் மாலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது சதாச்சார் பிரபு அவர்கள் உயர் திரு வாசுதேவ் கேஷர் பிரபு அவர்களுக்கு மலர் மாலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சுதாமா பிரபு அவர்கள் ஸ்ரீராம் கிருஷ்ண பிரபு அவர்களுக்கு மலர் மாலை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடைசியில் சதாச்சார் பிரபு அவர்கள் உயர் திரு கோதன்ராம் பிரபு அவர்களுக்கு மலர் மாலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது வெல்கம் அட்ரஸ் பை உயர் திரு சுவிக்த நரசிம்ம பிரபு அவர்கள், President Srila Prabhupada's ISKCON Thiruvanmiyur Chennai and GBC body member of Worldwide Hare Krishna movement. नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा loudly, हरे कृष्णा more loudly, हरे कृष्णा. Thank you. 15வது ஆண்டு ரத யாத்திரைக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். I am very much happy and pleased to welcome all of you to the 15th Rath Yatra. ISKCON அல்லது இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சம்ஸ்தாபக ஆச்சாரியரான விஸ்வகுரு தெய்வத்திரு ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாவுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் ஆனரபிள் ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் RMT டீகாராமன், ஃபார்மர் ஜட்ஜ் மட்ராஸ் ஹைகோர்ட் அவர்களை ஸ்ரீல பிரபுபாதரின் ISKCON திருவான்மியூர் சென்னை சார்பில் ரத யாத்திரைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஆற்காட்டை சேர்ந்த இவர் மேத்தமேட்டிஷியன் ஆக இருந்து வழக்கறிஞராக லாயராக மாறினார். சட்டம் பயின்று 1988ஆம் ஆண்டு பார் கவுன்சிலில் சேருவதற்கு முன்பு கணிதத்தில் பேச்சுலர்ஸ் பட்டமும் மாஸ்டர்ஸ் பட்டமும் பெற்றார். 2004ஆம் ஆண்டு டைரக்ட் ரிக்ரூட்மெண்ட் மூலம் மாவட்ட நீதிபதியாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2005ஆம் ஆண்டு தமிழ்நாடு மாநில நீதித்துறை, தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ் சேவையில் சேர்ந்தார். 8 ஆண்டுகளுக்கும் மேலாக உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்த காலத்தில் அவர் கிட்டத்தட்ட 22,000 முக்கிய வழக்குகளையும் கிட்டத்தட்ட 20,000 பல்வேறு மனுக்களையும் தீர்த்து வைத்துள்ளார். So he has a wonderful record. More than 22,000 cases have been delivered justice through him. And not only that, கிட்டத்தட்ட 7,000 முக்கிய வழக்குகளில் பெரும்பாலானவை அவரால் தனித்தனியாக தீர்க்கப்பட்டுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 5,000 முக்கிய வழக்குகள் பல்வேறு டிவிஷன் பெஞ்சுகளில் ஒரு பகுதியாக தீர்க்கப்பட்டன. So I request everyone to join me in welcoming Honorable Retired Justice R.M. Tikaraman with a good round of applause. Once again, we welcome you, sir. இப்போது பிரதிவாதி பயங்கரம் ஸ்ரீ சம்பத் சுவாமிகளை
வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ சம்பத் சுவாமிகள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சென்ற நூற்றாண்டில் அவதரித்த வித்வான்களில் மிக முக்கியமானவரான காஞ்சி சுவாமி என்றே பெருமை பெற்ற விளங்கியவரான ஸ்ரீ உபயவேதாந்தி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்காச்சாரியார் சுவாமியின் பேரன். சிறு பிராயம் தொடங்கி ஆன்மீக கல்வியான ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தம், பூர்வாச்சாரியர் ஸ்தோத்திர பாடங்கள், உபயுத்தமான வேத பாகங்கள் இவற்றை திருத்தகப்பனார் வைகுண்டவாசி ஸ்ரீ உபயவேதாந்தி ரங்கநாதாச்சாரியார் இடமும், வைகுண்டவாசி ஸ்ரீ உபயவேதாந்தி கோயில் அண்ணன் சுவாமி இடத்திலும், காஞ்சிபுரத்தில் தற்போது அழகிய மணமாள ஜீயர் சுவாமி மடத்தின் மடாதிபதியாக விளங்கும் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி சம்பத்குமார் அழகிய மணமாள ஜீயர் சுவாமி இடமும் பயின்று வந்தார். கடந்த 10 வருடங்களாக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய பிரச்சாரத்திற்காக பாரத தேசம் எங்கும் பயணித்து உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள் ஆற்றி வருகிறார். பிரபல தொலைக்காட்சிகளில் ஆன்மீக நிகழ்ச்சிகள், கருத்தரங்கங்கள், திருக்கோயில் உற்சவ சமயங்களில் நேர்முக வர்ணனை உபன்யாசங்கள் போன்றவற்றில் கலந்து கொண்டு இறை அனுபவத்தில் பொழுதை செலுத்தி வருகிறார். So I request everyone to join me with a good round of applause in welcoming Sri Sampath Swami. அடுத்து உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சீஃப் மென்டர் மற்றும் ஜிபிசி சேர்மன், பெங்களூர் இஸ்கான் அமைப்பின் பிரசிடென்ட், ஒவ்வொரு நாளும் 23 லட்சம் குழந்தைகளுக்கு உணவளிக்கும் அக்ஷய பாத்ரா ஃபவுண்டேஷன் சேர்மன் உயர் திரு மது பண்டித் பிரபுவை வரவேற்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் உத்தரப்பிரதேசத்தின் பிருந்தாவனத்தில் உள்ள பிருந்தாவன் சந்திரோதய மந்திர் கோவிலின் சேர்மன் ஆகவும் உள்ளார். கிருஷ்ணரின் மகிமையை உலகுக்கு பறைசாற்றும் வகையில் 700 அடி உயரத்திற்கு உயர்த்தப்பட்ட உலகின் மிக உயரமான கோபுரமாக இந்த கோயில் கோபுரம் இருக்கும். இவர் பத்மஸ்ரீ விருதையும் பெற்றியுள்ளார். So I request everyone to welcome Madhu Pandit Prabhu with a good round of applause. Thank you, Madhu Pandit Prabhu, for gracing today's occasion. உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் ஜிபிசி பாடி மெம்பர், மைசூர் இஸ்கான் அமைப்பின் பிரசிடென்ட் தவ திரு ஸ்தோக கிருஷ்ண சுவாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஹரே கிருஷ்ணா. வெல்கம் ஸ்தோக கிருஷ்ணா மகாராஜ். உலகளாவிய ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் ஜிபிசி பாடி மெம்பர், பெங்களூர் இஸ்கான் அமைப்பின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் உயர் திரு வாசுதேவ் கேசவ பிரபு அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் வாசுதேவ் கேசவ பிரபு. பெங்களூர் இஸ்கான் அமைப்பு சேர்ந்த உயர் திரு ஸ்ரீதாம் கிருஷ்ண பிரபு அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் ஸ்ரீதாம் பிரபு. ஸ்ரீல பிரபுபாதரின் இஸ்கான் காஞ்சிபுரம் சென்டர் ஹெட், ஸ்ரீல பிரபுபாதரின் இஸ்கான் திருவான்மியூர் சென்னையின் வைஸ் பிரசிடென்ட் உயர் திரு கோதண்டராம் பிரபு அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஹரே கிருஷ்ணா. இன்று வந்துள்ள அனைத்து கலைஞர்களையும் அவர்களுடைய குருக்களையும் வரவேற்கிறேன். இன்று அனைத்து கலைஞர்களும் ரத யாத்திரைக்கு முன் ஒரு கலாச்சார பேரணி, கல்ச்சரல் பரேட் நடத்துவார். அதை நீங்கள் அனைவரும் காணப்போகிறீர்கள். In front of the Rath Yatra, there are a lot of artists, almost 500 artists who have come. They are going to lead the Rath Yatra with a cultural parade, and all of you are going to witness that. இன்றைய ரத யாத்திரையின் பங்கு பெறும் அனைத்து கலைஞர்களையும் அவர்களுடைய குருக்களையும் நாங்கள் மனமார்ந்த வரவேற்பு அளிக்கிறோம். So we extend a hearty welcome to all the artists and their gurus for today's Rath Yatra. இன்றைய ரத யாத்திரையில் சஹஸ்ர விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்திற்காக வந்துள்ள
விஸ்வாஸ் ட்ரஸ்ட் சேர்ந்த பக்தர்களை மகிழ்ச்சியுடன் நாங்கள் வரவேற்கிறோம். So today, along with the Rath Yatra, about 300 devotees who are associated with Vishwas Trust will be chanting 1000 Vishnu Sahasra names. So we extend a hearty welcome to them also, and we look forward to their participation. இந்த ரத யாத்திரை விழாவிற்கு பெங்களூர், மைசூர், விசாகப்பட்டினம், ஹைதராபாத் மற்றும் இந்தியாவின் பிற இடங்களில் இருந்து வந்துள்ள பக்தர்களுக்கு எனது மனமார்ந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். Devotees from different parts of India, Bangalore, Mysore, Visakhapatnam, Hyderabad, all of them have come here today and we extend a very hearty welcome to all of them. ரத யாத்திரை விழாவிற்கு சென்னையின் நலம் விரும்பிகள் மற்றும் மக்கள் மற்றும் சென்னையின் அனைத்து பக்தர்களையும் நான் வரவேற்கிறேன். ஜோலார்பேட், புதுப்பேட்டையிலிருந்து வந்துள்ள பக்தர்களையும் நான் வரவேற்கிறேன். Today, lot of devotees have come from everywhere, all over India, different parts of Tamil Nadu. All of you have assembled here. So I welcome all of you and I hope that all of you have a wonderful spiritual experience. Thank you. Hare Krishna. Thank you, Prabhu. அடுத்தது ஸ்ரீ யூவே பிபி சம்பத் சுவாமி அவர்கள், ஸ்ரீ வைஷ்ணவைட் ஸ்காலர் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. வசுதேவ சுதம் தேவம் தேவகி கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். எனக்கு கொடுத்துருக்க 5 நிமிஷம். 5 நிமிஷத்தில் என்ன சொல்லுவேன்னு தெரியல. சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொன்னால் போதும். அதுதான் நமக்கு பிரபு சொல்லிட்டு போன வார்த்தை. ஹரே கிருஷ்ணான்னு சொன்னால் போதும், ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொன்னால் போதும். இருந்தாலும் கூப்பிட்ட நிமித்தத்துக்காக 2 வார்த்தை இவ்விடத்திலே தெரிவிக்கிறேன். கிருஷ்ணனுடைய ஒரு சிறந்த பக்தன் அக்ரூரன்னு சொல்லக்கூடியவன். ஆனால் தௌர்பாகியவசாத் அவன் கம்சனிடத்துல வேலை செஞ்சுன்னு வந்தான். ஒரு சந்தர்ப்பத்தில் கிருஷ்ணனை மதுராவுக்கு அழைக்கணும், அக்ரூரனையே அனுப்புகிறான் கம்சன். அப்போ சொல்கிறான், அத்தியமே சபலம் ஜன்ம சுப்ரபாதமே நிச்சான்னு தெரிவிக்கிறான். நான் இவ்வளவு காலம் கம்சனுடைய கிரகத்திலே அவனுக்கு வேலை செய்து வந்தேன், அவனை உப்பை தின்று வந்தேன். இன்னைக்கு ஜன்மம் சபலமாச்சு. சுப்ரபாதம்னா நல்ல பொழுது விடிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, குட் மார்னிங்னு சொல்கிறோம் நம்ம இங்கிலீஷில். அதுபோல் சொன்னால் எனக்கு இன்றைக்கி தான் குட் மார்னிங்னு ஏற்பட்டது. என்னைக்குன்னா நான் நோக்கி கிருஷ்ணனை பார்ப்பதற்காக கம்சனால் அனுப்பப்பட்டனோ அன்னைக்கு தானே எனக்கு நல்ல பொழுது விடிந்ததுன்னு தெரிவித்தார். அந்த அக்ரூரனுக்கு என்ன ஆனந்தம் இருக்கோ, வஸ்துதா from the bottom of my heart I am telling this, I derive the same amount of happiness by participating in this program in the midst of all the stalwarts, the Prabhus and the நிதி அரசர் அவர்கள் முன்னிலையிலே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு முதற்கண் ஒரு ஆனந்தப்படுகிறேன். கீழே நம்ம முகுந்ததாசர் தெரிவித்தார், இந்த ரதோத்சவத்தினுடைய பெருமை என்ன. முதல்ல சைதன்ய மகாபிரபு பண்ணார், அதுக்கு முன்னாடியே ரத்தோத்சவம் நடந்திருந்தது அப்படின்னெல்லாம் சொன்னார்கள். அந்த ரதோத்சவங்கள்லாம் நடந்தது என்ன, எந்த இடத்துலன்னு சொன்னால் அதெல்லாம் ஏதோ அந்த வட தேசத்தில் நடந்தது. தென் தேசத்தில் நமக்கு இதை நடத்துவதற்காக ஒருத்தர் தோன்றினார் அப்படின்னா அது நம்முடைய பிரபுபாதாஜி அவர்கள் தான், பிரபுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவைன்னு ஒரு இது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்ணனுக்கு என்ன பேர் அப்படின்னா கோபாலன், கோவிந்தன்னு சொன்னாதான் அவனுக்கு ரொம்ப ஆனந்தம். அவனை விஷ்ணுன்னு சொன்னாலோ மதுசூதனன்னு சொன்னாலோ மாதவன்னு சொன்னாலோ அவ்வளோ ஆனந்தம் இருக்கிறது இல்லை. கோபாலன்னு சொன்னால் அவ்வளோ ஆனந்தம். சொன்னாலாம் ஆண்டாள் இந்த இடத்துல திருப்பாவை பாடினாலும். இதுக்கு திருப்பாவைன்னு பேர் வந்தபோது ரொம்ப ரசகமாக சொல்லுகிறார்கள். திருப்பு ஆவை ஆன பசு, பசுவை மேய்க்கக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் கோவிந்தன். அவன் இந்த திருப்பாவை அந்த ஆவியனை திருப்பினான், அந்த மாட்டை திருப்பி எங்கே வந்தானா தென் தேசத்துக்கு வந்தான் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லுவார்கள் ரசோக்தியாக பெரியவர்கள். அதே போல் அந்த பக்கத்தில் வட தேசத்தில் எங்கேயோ நடந்த ரதோத்சவத்தை இந்த இடத்துல திருப்பி நமக்காக அழைத்து வந்திருக்கிறார்கள் என்னுடைய காரியதரிசிகள், நம்முடைய இஸ்கான் காரியதரிசிகள்.
அவர்களுக்காக நம்ம எவ்வளவு பாராட்டி வழங்கினாலும் எவ்வளவு சொன்னாலும் அது வாய் வார்த்தையாகத்தான் இருக்குமே ஒழிய அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. மேலும் ஒரே ஒரு வார்த்தை விடத்திலே, ஒரு 2 நிமிஷத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி விடத்திலே நிறைவு பெறுத்துகிறேன் என்னுடைய உரையை. நமக்கெல்லாம் தெரியும், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ், இஸ்கான் அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன் பார்க்குறோம். முகுந்ததாஸ் அவரோட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், சுவாமி இது தமிழில் சொல்லணும், சான்ஸ்கிரிட்டில் சொல்லணும், கிருஷ்ண பாவனான்னு சொல்லணும் சுவாமி. இஸ்கான்னு சொன்னால் சான்ஸ்கிரிட்டில் சொன்னால் கிருஷ்ண பாவனா. பாவனைன்றதான் ரொம்ப முக்கியம். பாவனைன்ற சப்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அந்த காலத்திலே, கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்திலே, அவதாரம் பண்ண காலத்திலே அவ்விடத்திலே இருந்த கோபிகைகள் எல்லாம் பாவனையாலே அவர்கள் வீறு பெற்றார்கள். திருவாய்ப்பாடியில் எவ்வளோ பெண்கள் இருந்தார்கள்னா 5 லட்சம் குடிப்பெண்கள். எல்லா புராணங்களையும் எழுதுகிறார்கள். 5 லட்சம் குடிப்பெண்கள் அவ்விடத்திலே இருந்தார்கள், கிருஷ்ணன் திறத்திலே அன்போடுன்னு தெரிவிக்கிறார்கள். அவர்கள்லாம் எப்படி இருந்தாங்கன்னா பாவனையோடு இருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் ராசக்கிரீடை, குறவை கோத்துன்னு தமிழில் சொல்வார்கள், அந்த ராசக்கிரீடை கோக்கக்கூடிய சமயத்திலே அந்த 5 லட்சம் குடிப்பெண்களுக்கு ரொம்ப அதிகமான ஆனந்தம் ஏற்பட்டதாம். அப்படி ஆனந்தம் ஏற்பட்ட காலத்திலே கிருஷ்ணன் பார்க்கிறார், இவர்களுடைய ஆனந்தம் இவர்களுக்கு உயிருக்கு ஏதாவது ஆபத்தாக விளைய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விட்டு பிரிந்து சென்றான்னு தெரிவிக்கிறார்கள். ஆனால் பிரிந்து சென்றாலும் அவர்களுக்கு, அந்த கோபிகைகளுக்கு அந்த ஆனந்தத்தை மட்டுப்படுத்துவதற்கு வழி தெரியல. அப்போ என்ன பண்ணார்களா, சில பேர் என்ன பண்ணார்களா, கிருஷ்ணனை போலே பாவனை நோற்றார்கள். இமிட்டேஷன் சொல்றோம் இல்லையா, சில போலே நடிக்கிறது, அவரை போலே நட உடை பாவனைகளை மாத்திக்கிறது. அதே போல பாவனைகளை செய்தார்கள். அந்த கோபிகைகள்லாம் என்ன பண்ணாராம், 5 லட்சம் குடிப்பெண்கள்ல ஒரு கோபிகள் என்ன, நான் தான் இப்போ கிருஷ்ணன் நானும். இன்னொரு பண்ண சொல்லிட்டு, நீ காளிங்கனாயிரு, என் காலை எடுத்து என் திருவடி எடுத்து உன் தலைமேலே வைக்கிறேன். இதே போல கிருஷ்ண சேஷ்டிதங்களை ஒன்றையும் பேசி தரித்தார்கள். அப்போ அதுக்கு பேர் என்ன, பாவனா. அதே தான் கிருஷ்ண பாவனா. இன்டர்நேஷனல் சொசைட்டி ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ்னா, அந்த கிருஷ்ண பாவனையை கொண்டுதான் இந்த வார்த்தைகளை எல்லாம் அடிபட்டு இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த பெரியவர்கள் எல்லாம் தாமாக ஸ்வகல்பிதகமாக என்னால் இது ஏற்றப்பட்டது, என்னால் இது சொல்லப்பட்டதுன்னு சொல்றது அவங்களுக்கு பெருமையே கிடையாது. நம்ம பிரபுஜியை எடுத்துட்டோமே, ஆனால் அவர்களுக்கு ஒரு சைத்தன்ய மகாபிரபுக்கு மேலே ஒரு ஆச்சாரியர். அந்த மாதிரி ஆச்சாரியர் வழியாக ஆச்சாரியர்கள் மூலமாக வந்த சம்பிரதாயங்கள், வணங்கும் துறைகள் பலவாக்கி மதிவிகற்பால் பிணங்கும் சமயம் பலவாக்கின்னு நம்மாழ்வார்ன்ற ஆழ்வார் தெரிவிக்கிறார். பற்பல சமயங்கள் உண்டு. சமயங்கள் இருந்தாலும் எப்படி இருக்கு அப்படின்னா, பல விஷயங்கள் ஒற்றுமைகளை இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இதே பாவனை, இப்போ சொன்ன இல்லையா, கோபிகைகள் என்ன பாவனையை கொண்டிருந்தார்களோ அதே பாவனையை ஆண்டாளும் கொண்டிருந்தாள்னு திருப்பாவையில காட்டுகிறார்கள். அப்போ என்ன அப்படிப்பட்ட பாவனை என்ன, கோபிகைகள்லாம் என்ன பண்ணா, கிருஷ்ணனாவே பாவனைகள் பண்ணாரு. ஆண்டாள் என்ன பாவனை பண்ணாலும் கோபிகைகளை போலே பாவனை செய்தார்னு தெரிவிக்கிறார். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாவனை அந்த எம்பெருமானே கூடி இருக்க வேணும்ன்றத ஒரு பாவனையை காட்டுகிறார்கள்னு காட்டுகிறார். அப்போ கிருஷ்ணன்ற சப்தத்துக்கே கிருஷினா பூமியை சொல்லக்கூடியவராது, நான் ஆனந்தத்தை தெரிவிக்கக்கூடிய, அந்த உலகத்துக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியவன் அவன் யாருன்னு சொன்னா, ஜெகத்குருவா இருக்கக்கூடியவன், கிருஷ்ணன் தர்மம் சனாதனம் என்று சொல்லக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட வேரை நமக்கு அந்த அந்த என்ன சொல்றது, வட விருட்சமாக இருக்கக்கூடிய இந்த ஆலமரத்தை நமக்கு காட்டி சென்றவர் இந்த சென்ற நூற்றாண்டிலே ஸ்ரீ பிரபுபாதா சுவாமி அவர்கள். அப்படிப்பட்ட அந்த சுவாமியினாலே ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கத்தின் மூலமாக அந்த ரதோத்சவம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக நடந்திருக்கிறது. பல ஊர்லேருந்து பல பேர்கள் நாம சங்கீர்த்தனத்துக்காகவும், விஸ்வாஸ்லேருந்து சகஸ்ரநாம பாராயணத்துக்காகவும், அதோட பல அடியவர்கள் இவ்விடத்திலும் பல பெரியவர்கள் இவ்விடத்திலும் வந்திருக்கிறார்கள் இந்த உற்சவத்தை நடத்தி கொடுப்பதற்காக. அப்படிப்பட்ட இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே 2 வார்த்தை இவ்விடத்திலே விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்ததை பெரும் பேராக நினைக்கிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் மன்னிக்க பிரார்த்தனை அடியேன் அமைகிறேன். யுவே சம்பத் சுவாமி அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக அருமையாக சொற்பொழிவு நடத்தி எல்லோருக்கும் ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறீர்கள். அடுத்தது தவத்திரு ஸ்டோக கிருஷ்ண சுவாமி அவர்கள், பிரசிடென்ட் இஸ்கான் மைசூர், ஜிபிசி பாடி மெம்பர் ஆஃப் வேர்ல்ட் வைட் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் அண்ட் டீன் ஆஃப் வைஷ்ணவா ஸ்டடீஸ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சலிஷலாகயா சக்ஷுருன்மீலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे
निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यत्कृपातमहं वन्दे श्रीचैतन्य ईश्वरं वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. My respects to all the dignitaries on the dais, all the devotees, and my Hare Krishna greetings to all the assembled devotees. So in the scriptures it is said, Ratastham Keshavam Drishtva Punarjanmana Vidyate. The very purpose of this Rath Yatra is encapsulated in this particular verse, which says that simply by having darshan of Lord Krishna on the Ratha, one is able to conquer this repetition of birth and death in this material world. The scriptures say that this human form of life is very special because only in this human form of life we are able to actually conquer this repetition of birth and death. So Srila Prabhupada, the founder Acharya of ISKCON, he introduced different activities in this Krishna consciousness movement. Most importantly, he introduced this Rath Yatra, especially in the foreign country. He went to America on the order of his guru to preach Krishna consciousness, and with bare minimum facilities, practically no facilities, but whatever was available, he organized an international society in 1966. International Society for Krishna Consciousness, and to actually give us the opportunity to practice Krishna consciousness in a very simple way. He first of all introduced Harinama Sankirtana, then Krishna Prasadam. One by one he introduced all the different aspects of Krishna consciousness which we can very easily practice in our daily life. So among these different items of Krishna consciousness Prabhupada introduced, this Rath Yatra is very unique. That, as the scriptures say, simply by having darshan of Lord Krishna on the Ratha, people get an opportunity to actually conquer this repetition of birth and death. So Krishna comes to this world for reclaiming all of us, because we belong to him, we belong to his abode, personal abode in the spiritual world. Throughout the Bhagavad Gita, he talks about this. Come back to me, you are mine. But Krishna also sends his pure devotees, the Acharyas. And Prabhupada has come for the same purpose that Krishna came, to actually reclaim all of us, to take us back to the Krishna's abode. And for this purpose, Prabhupada introduced this Rath Yatra. So because the deities are established in the temple, and every day temple, there is opportunity for anybody to come to the temple, have darshan of Krishna, get his blessings. But sometimes people can't come to the temple. So devotees, they bring Krishna to the doorstep of the people. They take Krishna on the
Ratham, and people get a chance to see Krishna on the Ratha, and they get immense benefit as described in this verse, Rathastham Keshavam Drishtva Punarjanmana Vidyate. So devotees have organized this Rath Yatra. It's a very grand festival, because in this Rath Yatra, not only you get opportunity to have darshan of Krishna, but you also get an opportunity to pull the Ratha, to participate in the Harinama Sankirtana, to actually accept prasadam. Like that, all these different activities of Krishna consciousness simultaneously people are getting introduced to, and they're able to participate in their own place, wherever they are. They're passing by the street where the Ratha is being taken by the devotees, or they happen to be living on the street on which the Ratha passes, whichever way. So this is a very special festival with the blessings of Prabhupada and Sri Chaitanya Mahaprabhu and Sri Krishna. Devotees are organizing this year after year. This is the 15th annual Rath Yatra. So I take this opportunity to actually invite all of you to participate wholeheartedly in this Rath Yatra festival and take the blessings of Krishna. Hare Krishna. Thank you, Maharaj, for the inspiring lecture. அடுத்து ஜஸ்டிஸ் ஆர்எம்டி தீகா ராமன் அவர்கள், ஃபார்மர் ஜட்ஜ் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இந்த கிருஷ்ணா கான்ஷியஸில் கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம அக்ஷய் பாத்ரா சார் கூட உட்கார்ந்து இந்த ரத யாத்திரை ஃபங்க்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதே நான் ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸாக நினைக்கிறேன். நீதிமன்றங்களில் அப்பா அம்மா கிட்ட செட்டில்மெண்ட் தான பத்திரம் வாங்கிட்டு அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவங்களாம் என் கோர்ட்டில் நிற்பாங்க. அந்த ஏஜ்டு பீப்புள் சார் என் பையன் என்கிட்ட தான பத்திரம் வாங்கிட்டான் சார், சாப்பாடே போகிறதில்ல அப்படின்னு. இப்போ நம்ம செக்ரட்டரி சார் அக்ஷய் பாத்திரில் செவரல் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் பர் டே அப்படின்னும் போது அந்த அவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணுறாரு அப்படின்னும் போது அதனுடைய ரூட் காஸ் ஒரே ஒரு வார்த்தை தான், கிருஷ்ணா கான்ஷியஸ். அது ஒன்றும் மனசுக்குள்ளே இருக்குது. அது எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும், அது கோவர்தன மலையாக இருந்தாலும் தூக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் அவர் பண்ணுறார். அது ரொம்ப பாராட்டக்குரிய ஒரு விஷயம். ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி a case came before me that a 90 years old lady came to the court. He cancelled the settlement deed in favor of one of the daughter. Since the daughter failed to maintain, she wants to set aside the settlement deed, தானபத்திரம். சட்டத்தில் அது இடம் இல்லை. பட் சீனியர் சிட்டிசனில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குதுன்னு சொல்லி அதை காட் பண்ணி அது ஒரு 6-7 இயர்ஸ்க்கு முன்னாடி சீனியர் சிட்டிசன் இஃப் தி சன் ஆர் டாட்டர் failed to maintain the senior citizen parents, the settlement deed can be set aside for the welfare of the minor அப்படின்னு ஒரு அது வெல்ஃபேர் ஆஃப் தி சீனியர் சிட்டிசன் அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் போட்டிருந்தேன். அப்போது சாருடைய இதெல்லாம் யோசித்து பார்ப்பேன். இவ்வளோ ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கே இந்த காலத்தில் அப்பா அம்மாவுக்கு சோறு போடுறதுக்கே பசங்க யோசிக்கிறாங்க. இவர் ஒரு எவ்ரிடே இஸ் ஃபீடிங் மோர் தென் 7 lakhs ஆஃப் பீப்புள் அந்த அக்ஷய் பாத்ரா ஸ்கீம். அப்போ அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்ன்ற அந்த ஒரு சின்ன வைப்ரேஷன் அவருக்குள்ளே இருக்குது, அந்த பசங்கக்கிட்ட இல்லை. அப்பா அம்மாவுக்கே சோறு போட மாட்டேங்கிறான். இந்த மாதிரி ஒரு சோஷியல் இஷ்யூஸை பார்க்கும்போது தான் அந்த கிருஷ்ணா கான்ஷியஸ்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸு நாங்கள் கோயஸில் பார்த்ததில் சொல்ல வரேன். நான் திஸ் இஸ் அ தேர்டு Ratha Yatra I am participating. Of course, this is the first time I am addressing from the audience. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரத யாத்திரத்துக்கு முன்னாடி இந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராமில் போகிற அந்த குழந்தைகளும் ஆர்டிஸ்ட்டுங்களும் அவங்க தான் மோர் பிளஸ்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரத யாத்திரை, the significance ஆஃப் ரத யாத்திரை, how it has come அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஸ்காலர்ஸ்
அதெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. அது திருப்பி நான் சொல்ல விருப்பப்படலை. அன்லெஸ் தி லார்ட் கிருஷ்ணா அப்ரூவ்ஸ், they cannot perform the cultural dance or a program before the Radha Yatra. It is being picked and choose by him. அது அவங்க வந்து கான்ஷியஸாக வராங்களா இல்லை சொன்னாங்கன்னு வராங்களான்றது வேறு. இட்ஸ் செலெக்ஷன் வாஸ் மேட் பை தி God Supreme, as Prabhupada says. If he selects, he know how to get you. அதனால் அந்த மாதிரி விஷயங்களில் ஐ வெரி ஹாப்பி தட் தே ஆர் மோர் பிளெஸ்ட் than other people who are just participating for the sake of participation. இந்த பகவத்கீதான்ற அந்த புஸ்தகத்தை ஆஸ் இட் ஈஸ் என்ற புஸ்தகத்தை நம்ம விஸ்வகுரு எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, நானும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கமெண்ட்ரிஸ் ஆஃப் பகவத்கீதா படிச்சிருக்கேன். ஸ்காலர்ஸும் படித்திருப்பாங்க. மோர் ரிலவெண்ட் டு சோஷியல் லைஃபுக்கு வந்து சாருடைய அந்த பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் புக்கு வந்து இந்த வருஷம் பார்த்தாலும் மீனிங் புரியும், அடுத்த வருஷம் பார்த்தாலும் சேஞ்ச் ஆஃப் சோஷியல் லைஃப்லேயும் அதே மீனிங் வரும், அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தாலும் சோஷியல் லைஃப்பில் அதே மீனிங் வரும். ஸோ இஸ் a true messenger from the God Supreme Krishna. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இவ்வளோ பேர் வந்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரத யாத்திரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன விஷயம் தர்ஷன். இந்த ரத யாத்திரை போகிற வழியில் தர்ஷன் அட் டோர் ஸ்டெப்ஸ் மாதிரி, டோர் டெலிவரி மாதிரி தர்ஷனை வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. நம்மளால் வந்து எவ்வளோ பேரால் ஒரிசாவுக்கு போய் பார்க்க முடியும் அப்படின்றது இல்லை. ஸோ ஆர்கனைசர்ஸ் ஆர் வெரி, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு தி ஆர்கனைசர்ஸ் ஃபார் அரேஞ்சிங் திஸ் ஃபங்க்ஷன் இன் எ கிராண்ட் மேனர். I am also thankful to the Padmasri sir for running the Akshay Patra program, and I wish everyone to have the bliss of God Krishna. Thank you. Thank you, sir, for your insightful words. அடுத்து பத்மஸ்ரீ உயர் திரு மது பண்டிட் பிரபு அவர்கள், சேர்மன் அண்ட் சீஃப் மென்டர் குளோபல் ஹரே கிருஷ்ணா மூமெண்ட், சேர்மன் விருந்தாவன் சந்திரோதய மந்தர், பிரசிடென்ட் இஸ்கான் பெங்களூர், சேர்மன் அக்ஷய் பாத்ரா ஃபவுண்டேஷன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். नमः ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासदि गौर भक्तवृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. Respected Justice Raman ji, His Grace Sampath Swami ji, and all my God brothers, His Holiness Stoka Krishna Maharaj, Vasudev Keshav Prabhu, Sridham Krishna Prabhu, Suvikta Narasimha Prabhu, Kodan Ram Prabhu, and all the devotees who are assembled here on this most auspicious occasion of Krishna and Balaram taking their stride on the Ratha through the streets of Chennai. As already explained by Sampath Swamiji, that the most important thing that strikes him is the word Krishna consciousness or Krishna Bhavana. As he rightly said, Prabhupada also explained that the essence of the Krishna consciousness movement is in bringing Krishna Bhavana into people's life. Srila Prabhupada, as Justice Ramanji said, is a pure messenger from Krishna, from the spiritual world. Vishwaguru Srila Prabhupada, he was empowered by Sri Chaitanya Mahaprabhu. Srila Prabhupada comes in the parampara of Sri Chaitanya Mahaprabhu. And Chaitanya Mahaprabhu
preached the philosophy that Jivere Surupo hai Nitya Krishnera Dasa. That actually each of us are not this body. We are situated in this body, misidentifying with this body as my true self. My true self is Nitya Krishnera Dasa. I mean, eternal servant of Krishna. In other words, life after life, we are changing so many identities. I am Mr. So-and-so, I am man, I am woman, I am father and so-and-so, son of so-and-so, so-and-so, like that. These are all temporary identities. At the time of death, everything goes away. What remains is you. And that you, who is he? He is Amsha of Krishna. He is part and parcel of Krishna. As Stoka Krishna Maharaj said, we belong to Krishna. We are Krishna's property. Not only this cosmos belongs to Krishna, all the Atmas also belong to Krishna. So Krishna Bhavana is about re-establishing or awakening our original Krishna consciousness. What is our real nature? And our real home, our real activity, all devotional service, service of the Lord. It's a path. As Krishna says in the Bhagavad Gita, how to become free from the action and reaction of karma so that you don't have to take another birth. For that, Krishna consciousness gives us, the path of Krishna consciousness gives us how to desire for Krishna, how to think for Krishna, how to will for Krishna, feel for Krishna, how to work for Krishna. Everything that we do now, it needs to be guided with Krishna as the center. Practice of that is called sadhana bhakti. And this path was spread all over the world by Srila Prabhupada. The very fact that people who did not have any association with Indian culture, people who did not, the Americans who did not have any connection with Bhagavad Gita, how did such a transformation happen? Not some superficial conversion. Nobody has become converted. They have awakened. What is their true nature? They did not adopt somebody else's culture. They did not adopt somebody else's lifestyle. They realized that Krishna conscious lifestyle is their original lifestyle. They realized that the original Supreme Father of all living entity is Krishna, is Narayana. As Sampath Swamiji said, even though he is the Supreme Lord of all, Father of all living entities, but still when you call him as Govinda and Gopala, he is very pleased. More than being pleased as, oh God. So, Krishna has unlimited forms. Prabhupada introduced Krishna consciousness not in a sentimental way, that it is our original position. We all belong to him. But for that, we have to become free from this repetition of birth and death. Only our consciousness can take us out of birth and death. Because only our consciousness that has trapped us in this body, I am this body. The very same consciousness can transform very easily by one process that Prabhupada introduced all over the world. That one process is Kalikale Nama Rupe Krishna Avatara. In Kali Yuga, Krishna is still here with us in the Shabda Sharira. Avatara. Shabda Avatara. So those who
Prabhupada, that is how he brought about this transformation. He gave everybody Krishna in the form of his Nama. And he told them, you do japa, you hear. And this Nama is a reservoir of Satchidananda. It is a Surya of Satchidananda. So when this Surya of Satchidananda goes inside your ears, through the mind into your heart, now your consciousness is Asat, Achit and Jadananda consciousness. That will completely, miraculously transform into Satchidananda consciousness. That is for sure. Just like iron put in the fire. By association of fire, the iron becomes red hot. Slowly, heated, it becomes red hot. Red hot means same quality as the fire. The iron becomes. In the same way, this Atma, which has now forgotten Krishna, just by chanting every day, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare. You don't have to do any big circus in your mind, no speculation, no big jnana, nothing. Simply associate every day, hear the Nama. Automatically, Krishna consciousness, that Krishna bhavana will awaken from our heart, in our heart. And you will feel that this is my real relative. Krishna is my real relative. Krishna is my real friend. Krishna is my real father. Krishna is the creator of all this existence. And then automatically every truth that is there in the Bhagavad Gita will also be revealed. When you read Bhagavad Gita, Srila Prabhupada's translation and purport as it is, very easily you'll realize all the truths that are there in Bhagavad Gita. And that is how Prabhupada transformed people from all over the world who had no connection with our culture into Krishna consciousness. One Srila Prabhupada, when he came back from America, it was a big sensation because lot of Americans, all shaved head and sannyasis, everything dancing. He brought hundreds of them along with him in the flight, brought back. At those times, those big dignitaries in the government, they welcomed him in the Palam airport. And from there, Prabhupada went to Bombay. In Bombay, there was a big Pandal program arranged. Everybody was shocked. Who are these foreigners? Who are they dancing like this with a shaved head, a shikha and all this, dhoti, wearing dhoti? What is this? Everybody was very curious. So in Chaupati beach, huge Pandal was there. Lakhs of people had gathered there. And at the end of Prabhupada's lecture, and Prabhupada was giving lecture and all his disciples were sitting by the side. At the end of the lectures, somebody stood up and asked a question to Prabhupada. Srila Prabhupada, Guruji, can you do some miracle? Can you walk on water? Prabhupada replied, see, if I pay few paisas, the boatman will cross me across the river. Is that a miracle? And he pointed out, all these people on the stage, they are my miracles, he said. And then he added one more thing. It is not my miracle, it is the miracle of Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. He glorified the Nama Avatara, which touched all of them and gave them Satchidananda consciousness, taste of Satchidananda consciousness. Of course, it's a gradual process, just like dirty. If you have a glass of dirty water, you take it before the tap and send pure water inside. Slowly, dirty water will get fully replaced by pure water. In the same way, continuously chanting Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Ram, Ram Ram, Hare Hare, our Asat, Achit, Nirananda, Jadananda consciousness will go away and our new taste for Sat, Chit and Ananda will awaken. And this is the greatest gift to humanity that Prabhupada, Chaitanya Mahaprabhu has given. And it is all our duty, those who have benefited from this awakening, to actually spread this Krishna consciousness to everyone. Because everybody is part of Krishna. Everybody's father is Krishna.
The Atma's father is Krishna. Body's father may be anybody. Atma's relative is Krishna. Atma's real friend is Suhridam Sarvabhutanam. Hrideshi Arjuna Tishtati. So this Rath Yatra is a great opportunity. It's one of the several ways in which Prabhupada wanted to introduce Krishna consciousness all over the world. As Stoka Krishna Maharaj said, just having darshan of the Lord on the Ratha will begin your spiritual journey. Not only those who are pulling the Ratha, those who stand by the side and curiously look at it, what is this? They're looking at it. Their spiritual life has begun. Meantime, they are hearing the wonderful Kirtan, Vishnu Sahasranama that is being chanted on the way, all along the route. Artists are performing dance for the pleasure of Krishna and Balarama. So today is a very special occasion where the Lord comes out of the Dwarkadish temple in Tiruvanmayur and especially sending out their kripa, an opportunity for everybody to take his mercy. So I hope all of you actively participate, chanting, dancing, distributing prasadam, at least now till we reach the Ratha, till we reach the temple. All of you should be 100% Krishna conscious, Krishna bhavana. And that is very easy because we're all together. When you do something together, that's called Sankirtana. When you come together, it is very easy to remain Krishna conscious. With these few words, I feel very blessed to be here on this auspicious occasion. Thank you very much. Hare Krishna. Vishwaguru Srila Prabhupada ki. Thank you, Prabhu, for the inspiring and enlightening lecture. அடுத்து இந்த ரத யாத்திரை பண்டிகைக்கு நன்கொடை வழங்கின ஸ்பான்சர்ஸ் அனைவர்களுக்கும் பகுமானா பிரசாதம் வழங்க வேண்டிய நேரம். So I will call out the sponsors. Please come on to the stage. Then I will also call out the dignitaries and request them to hand over the Bahumana Prasadam to our sponsors. Mr. S. Balachandar is here. S. Balachandar, please come forward. I request Justice Tika Raman to please hand over the Bahumana Prasadam to Balachandar. Sendil Kumar is here. Please come forward. I request His Holiness Stoka Krishna Swami to please hand over the Bahumana Prasadam to Sendil Kumar. Veeraraghavan, please come forward. I request His Grace Madhu Pandit Prabhu to give away the Bahumana Prasadam to Veeraraghavan. Ayyappan, Mr. Ayyappan is here. Please come forward. I request His Grace Suvekta Narasimha Prabhu to give the Bahumana Prasadam to Sri Ayyappan. Please give a big round of applause, everyone. Venkatesha Perumal is here. Please come forward. I request His Grace Vasudev Keshav Prabhu to give the Bahumana Prasadam to Sri Venkatesha Perumal. Please give a big round of applause. Dr. Shweta Sandeep Anand, Managing Director of Bharat University and Accord Group. Okay. So, Mr. Ramesh, Sri Ramesh is here. Please come forward. I request His Grace Sri Ram Krishna Prabhu to give the Bahumana Prasadam to Sri Ramesh. Mr. Hari Krishnan is here. Please come forward. I request His Grace Vasudev Keshav Prabhu to give the Bahumana Prasadam to Sri Hari Krishnan. Please give a big round of applause to everyone. Thank you all for sponsoring. We also would like to thank TVS Motors for
being one of the sponsors of this important Rath Yatra festival. Thank you all. So next, we will now be proceeding towards the Ratha for Arati, ceremonial sweeping, dance and then pulling of the Ratha. I have an important announcement. All those devotees seated here, before we proceed to the Arati, we will have vote of thanks by His Grace Kodanram Prabhu, Vice President, Srila Prabhupada's ISKCON Thiruvanmiyur. ஹரே கிருஷ்ணா. இங்கு கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இந்த அற்புதமான மங்கள மாலையில் ஸ்ரீல பிரபுபாதன் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் இங்கு கூடியுள்ள அனைத்து பக்தர்கள் சங்கத்திற்கு எனது வாய்ப்பு அளித்த இறை அருட்திரு ஸ்ரீல பிரபுபாதருக்கு நன்றி கூறி நன்றியுரை தெரிவிக்கிறோம். முதலில் தலைமை விருந்தினர் உயர் திரு மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் RMT டிகாராமன் அவர்கள் வார்த்தைகள் பூவாக மாறி எங்கள் மேல் துவப்பட்டன. உங்களுக்கு எங்கள் நெஞ்சான நன்றிகள். அடுத்ததாக இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய உலகளாவிய ஸ்ரீல பிரபுபாதரின் இஸ்கான் மற்றும் அக்ஷய பாத்திர அறக்கட்டளையின் தலைவர் அருட்திரு மது பண்டிட் பிரபு அவர்கள் உங்கள் மின்னல் வார்த்தைகள் எங்களுக்கு கனல் அமுதங்கள் ஆகின. அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, மேலும் கௌரவ விருந்தினர் ஸ்ரீமத் உபய வேதாந்த PB சம்பத் சுவாமிகள் ஐயா சுகமான கருத்துக்களை சுதந்திரமாக வழங்கினீர்கள். அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள இஸ்கான் மைசூரின் தலைவரும் உலகளாவிய ஸ்ரீல பிரபுபாதன் இஸ்கான் ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர், வைணவ கல்வியின் முதல்வர் தவத்திரு ஸ்தோக்க கிருஷ்ண சுவாமி அவர்கள் உங்கள் வாக்காலும் மற்றும் ஆசீர்வாதத்தாலும் நாங்கள் வளர்வோம். அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள இஸ்கான் பெங்களூரின் மூத்த உப தலைவரும் உலகளாவிய ஸ்ரீல பிரபுபாதன் இஸ்கான் ஹரே கிருஷ்ண இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அருட்திரு வாசுதேவ் கேஷப்ரு அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் சென்னையின் தலைவரும் உலகளாவிய ஸ்ரீல பிரபுபாதன் இஸ்கான் ஹரே கிருஷ்ணா இயக்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர் அருட்திரு சுவக்த நரசிம்ம பிரபு அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள இஸ்கான் பெங்களூரின் உப தலைவர் அருட்திரு ஸ்ரீராம் கிருஷ்ண பிரபு அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரத யாத்திரையை சிறப்பாக செய்து தர சென்னை மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவை நடத்த அனுமதி வழங்கிய காவல்துறை, மின்சாரத்துறை, பெருநகர் சென்னை மாநகராட்சி, கஸ்தூரிபாய் நகர் குடியிருப்போர் சங்கம், கலாமாதிரியம் குருக்கள், கலைஞர்கள், விஸ்வாஸ் தொண்டு அறக்கட்டளை, தேசிய மாணவர் படை மற்றும் திருமதி சாந்தி சமூக ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கு எங்கள் சிறப்பு நன்றி. மிக முக்கியமாக பெங்களூரில் இருந்து வந்த ரத யாத்திரன் குழுமத்திற்கு நன்றி. இறுதியாக உறுதுணையாக எங்களுக்கு ஹரே கிருஷ்ணா குழுமத்திற்கு இந்த மேடையை அமைத்தவர்களுக்கும் மற்றும் ஒலி அமைத்தவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா.